வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்று தான் சொல்லியாக வேண்டும். அதாவது ராகுல் காந்திக்கு அதிகரிக்கும் ஆதரவு, எதிர்கட்சிகளை வழிநடத்த சரியான ஒரு ஆள் கிடைச்சதா சர்வேவும் சொல்லுது. யார் அந்த சரியான ஆள் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கிறோம். மோடி அரசை எதிர்த்தும் எதிர்கட்சிகளின் கூட்டணியை வழிநடத்தவும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மிகவும் பொருத்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது மூட் ஆஃப் தி நேஷனல் அப்படின்ற பெயர்ல கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியா டுடே சி ஓட்டர் இணைந்து கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் மீண்டும் கருத்து கணிப்பு நடத்தி அதன் முடிவுகளை முந்தைய முடிவுடன் ஒப்பிட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இந்தியா டுடேவும் சி ஓட்டரும் நடத்திய மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது MOTN அப்படின்ற கருத்து கணிப்பு ஜூலை 1 ஆகஸ்ட் 14, 2025 வரைக்கும் அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் சுமார் 54,788 நபர்களிடம் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆய்வுல இருந்து 1,52,038 நேர்காணல்களும் பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த MOTN கருத்து கணிப்புல மொத்தம் 2,06,826 பேர் பங்கேற்று இருக்கிறாங்க. அதாவது சரி, இது இவ்வளவு பேர் பங்கேற்றுனாங்க, இது இருக்கட்டும் ஒரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் நடந்த கருத்து கணிப்புல பாஜக தனித்து 281 இடங்களை பிடிக்கும் அப்படின்றது முடிவா இருந்தது. எதிர்கட்சிகள் 84, காங்கிரஸ் 78 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருந்தாங்க. தற்பொழுது ஆகஸ்ட் மாதம் கருத்து கணிப்புல பாஜகவுக்கு 260 இடங்களும் எதிர்கட்சிக்கு 186 இடங்களும் அதிலும் காங்கிரசுக்கு 97 இடங்களும் கிடைக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதாக கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புல 62% பேர் ஆதரவு தெரிவித்து இருந்தாலும் தற்பொழுது பாத்தீங்கன்னா மோசமான செயல்பாடு அப்படின்ற விதத்துல 21% பேர் தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது ஆகஸ்ட் மாதம் கருத்து கணிப்பு என்ன சொல்லிக்கிறாருன்னா மோடியின் செயல்பாடுகள் சிறப்பு என 58% பேர் மட்டும்தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 26% பேர் அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. மோடியோட அரசை எதிர்த்து எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பு இந்தியா கூட்டமைப்பை வழி நடத்த காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மிகவும் பொருத்தமானவர் அப்படின்றத இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி, சமாஜ்வாதி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ், ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மக்களவை MP பிரியங்கா காந்தி ஆகியோரும் மக்களின் விருப்பங்களில் இருந்து இருக்கிறார்கள். ஆனால் எதிர்கட்சியை வழிநடத்துவதில் ராகுல் காந்திக்கே அதிக ஆதரவு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட இந்த முடிவு பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு ஒரு அசுர பலத்தையே கொடுத்திருக்கிறது. பார்க்கலாம், மக்களுடைய நம்பிக்கையை ராகுல் காந்தி மக்களவையில் எடுத்துரைப்பாரா, மோடி அரசாங்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரா என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து தகவல்களும் செய்தித்தாள்களில் இருந்து பெறப்பட்டவை. இது என்னுடைய சொந்த கருத்து என்பது கிடையாது. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.